வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருக்க யூனிட் 5 டைம். ஸோ டைம் லெசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீகால் கொடுத்துருக்காங்க. ட்ரா த ஹார்ஸ் ஹேண்ட் அண்ட் ரைட் த டைம். ஸோ அந்த கிளாக்கில் வந்து அந்த ஹேண்ட்ஸும் வரையணும், அந்த நீடில்ஸும் வரையணும், டைம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. வென் டிட் யூ கோ டு பெட் எஸ்டர்டே? ஸோ நேற்று எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9 o'clock. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போவீங்களோ ஸோ அதை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு இந்த கிளாக்கில் வந்து நீங்கள் 9 o'clock வந்து மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வென் வில் யூ கெட் அப் இன் த மார்னிங்? ஸோ எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே 6 மணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்க எழுதி இந்த மாதிரி நீடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வென் வில் யூ கோ டு ஸ்கூல்? ஸோ ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவீங்களோ ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லுக் அட் த கிளாக் அண்ட் கிவ் அண்ட் ரைட் த டைம். ஸோ கிளாக் பார்த்து டைம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம கிளாக்கில் வந்து நீடில் மட்டும் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன முள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சின்ன நீடில் வந்து நமக்கு ஹார்ஸ், 1 மணி நேரத்தை குறிக்கிறது. ஸோ இந்த பெரிய நீடில் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நிமிஷம், மினிட்ஸை குறிக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள் 1:25. ஸோ 1:25. ஸோ அதான் டைம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10:10. ஸோ again இது பாருங்கள் 3 o'clock. ஸோ இது பாருங்கள் 11:40. ஸோ 4:55 சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன முளை வந்து 4:55 வந்து எங்கே இருக்கும்? 11 கிட்ட. ஸோ அதனால் 55. ஸோ நெக்ஸ்ட்டு 1:40 கொடுத்துருக்காங்க. ஸோ 1:40னா சின்ன முள் வந்து எங்கே இருக்கணும்? 1 கிட்ட இருக்கணும். பெரிய முள் வந்து 8 கிட்ட இருக்கணும். ஏன்னா அந்த 1 வந்து 5 மினிட்ஸில் பார்க்கும்போது 5. ஸோ 5 ஆட் ஆகிட்டே போய் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 40னா நம்ம எதுக்கிட்ட குறிக்கணும்? 8 கிட்ட குறிக்கணும். ஸோ இது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம். ஸோ ரயில்வே டைம்னா இப்போ நம்ம 1 to 12 போயிட்டு நம்ம மறுபடியும் மதியானம் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 o'clock அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அது அப்படி கிடையாது. 1 to 24 hours, 24 hoursன்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், நார்மல் டைம், ரயில்வே டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3:30 AM. ஸோ 3:30 AMனா காலையிலனா அதே தான் இருக்கும். ஸோ மதியானம் 1 மணிக்கு மேலே தான் வந்து அப்படியே தொடர்ந்து 13, 14 சொல்லி வரும். அப்போ 3:30 AM, 3:30 hours தான். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் 4:15 PM. ஸோ ஈவினிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1லேருந்து நம்ம என்னணும்? 13, 14, 15, 16. ஸோ அப்போ 16 தான் என்னது? நமக்கு 4 o'clock. அப்போ 16, 15 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 12:50 hours கொடுத்துருக்காங்க. ஸோ 12:50 தான் மார்னிங், 12:50 AM. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 20:15 கொடுத்துருக்காங்க. அப்போ 20:15னா நம்ம என்ன எழுதுவோம்? 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ 8 o'clock. ஸோ அப்போ 8:15. ஸோ அதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2:50னா PM. ஸோ PM. ஸோ இதே மாதிரி 12 ஹார்ஸ்னால் இப்போ AM. ஸோ இது மாதிரி AM PM எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12:25 PM. ஸோ இப்போ 12:25 PMனா நைட்டு. ஸோ 12:25 ஹார்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 1:55 PM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13:55 ஹார்ஸ். ஸோ அகெயின் பாருங்கள், ரைட் AM ஆர் PM. ஸோ காலை இது ஏஎம்மா பிஎம்மான்னு சொன்னோம். ரவி ஸ்டார்ட் த ஸ்கூல் அட். ஸோ காலையில் அவன் ஸ்கூல் காலையில் தான் இருக்கும். அப்போ AM. ஸோ ரம்யா ஈட்ஸ் லன்ச் அட் 1 PM. ஸோ பிஎம்மில் தான் லன்ச் எப்போ சாப்பிடுவோம்? மதியம். ஸோ 1 o'clockலாம் என்ன ஆகிடும்? நமக்கு மதியம் ஆகிடும். PM தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகிலா சீஸ் த மூன் அட் 8:20. ஸோ மூன் எப்போ வரும்? நைட்டு தான் வரும். ஸோ அப்போ இது வந்து PM, போஸ்ட் மெரனி. ஸோ நெக்ஸ்ட்டு கவி கோஸ் டு த பெட். ஸோ பெட்டுக்கு நம்ம நைட்டு தான் போவோம். ஸோ அப்போ PM. ஸோ நெக்ஸ்ட்டு சன் ரைசஸ் அட் 6:10 AM. ஸோ சன் எப்போ ரைஸ் ஆகும்? காலையில் தான். ஸோ அப்போ AM போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 5.1 கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் யுவர் ஸ்கூல் டைம் டேபிள் ஃபார் தி ஃபாலோயிங். ஸோ உங்கள் ஸ்கூலில் எப்படி டைம் டேபிள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதை வந்து எழுதிக்கணும். ஸோ கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மார்னிங் ஸ்கூல் பிரேக் டைம் டு மார்னிங் ஸ்கூல் எண்டிங் டைம். ஸோ காலையில் பிரேக் இருக்கும் இல்லையா? காலையில் ஒரு பிரேக், ஒரு 11 o'clock ஒரு பிரேக் விடுவாங்க இல்லையா?
ஸோ அப்பையிலேருந்து உங்கள் ஈவினிங்குள்ளே எவ்வளோ நேரம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மார்னிங் 11:15க்கு பிரேக் விட்டுவாங்க. ஸோ ஈவினிங் எத்தனை மணிக்கு விடுவாங்க? 4 PM வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். ஸோ அதை கேட்குறாங்க. எண்டிங் டைம், பிரேக் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்கூல் ஒர்க்கிங் டைம். ஸோ மார்னிங் எத்தனை மணிக்கு? 9:30க்கு. உங்கள் ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் எழுதிக்கலாம். ஆஃப்டர்நூன் ஸ்கூல் ஒர்க்கிங் டைம். ஸோ ஆஃப்டர்நூன் 1:30லேருந்து 4 PM வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் எவ்வளோ மணி நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் எத்தனை மணிக்கு? 12:45லேருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் லஞ்ச் ஹார்ஸ் எவ்வளவோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 AM 9:40 AM அப்படிங்கும்போது அதே 9:40 AM PMனு வந்தால் மட்டும்தான் டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 3:20 PM. ஸோ இப்போ 3:20 PMனா 13லேருந்து கணக்கு பண்ணுங்க. 13, 14, 15. ஸோ இப்போ 3க்கு என்ன வருது? 15. அப்போ 15:20 தான். ஸோ நெக்ஸ்ட் 6 பாருங்கள், 6:25. ஸோ PM கொடுத்துருக்காங்க. அப்போ 6க்கு என்ன வரும்? 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 18:25. ஸோ நெக்ஸ்ட்டு 11:40. ஸோ 11:40 PM கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 13லேருந்து 11 வரைக்கும் சொல்லுங்கள். 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஸோ 23:40. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 6:25 கொடுத்துருக்காங்க. ஸோ AM தான். ஸோ அப்போ அது மாறாது. 6:25. ஸோ 4, 5, 2, 1, 3. ஸோ இதை ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஹார்ஸை வந்து நம்ம அடிஷ்னல் அதை ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutes. ஹார்ஸ்லாம் இங்கே இருக்கணும், மினிட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 hours 50 minutes. ஸோ இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ 5 + 3 8. ஸோ 4 + 2 6. ஸோ 680. ஸோ இப்போ மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து 60 minutes நமக்கு என்னவாக இருக்கும்? 1 hour. ஸோ அப்போ இந்த 60 minutes இதை பிரித்து நமக்கு 7 hours-ஆக மாறிடும். ஸோ பேலன்ஸ் 80ல் வந்து 60 போயிடுச்சுன்னா நமக்கு 20 இருக்கும். அப்போ 20 minutes. ஸோ இதில் இருந்த ஒரு 60 minutes வந்து ஒரு ஹாருக்கு போயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு பேலன்ஸ் 20 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மினிட்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ அப்படி தான் 7 hours 20 minutes வரும். ஸோ அதே மாதிரியே 450. இது வந்து ஹார்ஸ், இது வந்து மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes. ஸோ பார்த்தீங்கன்னா 0. ஸோ 5 + 3 8. அகெயின் இங்கே 6 தான் வரும். ஸோ சேம் சம் தான் அதே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இடத்த மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க மினிட்ஸ். ஸோ இப்போ 80 இருக்குது. ஸோ இது 80ல் வந்து நம்ம 60 வந்து இதுக்கு போயிடும். ஸோ ஏன்னா 1 minute இல்லையா? 60 minutes வந்து 1 hour. ஸோ அப்போ 7 hours 20 minutes. ஸோ அதே மாதிரி இந்த டைம் எடுத்துக்கோங்க. 2 hours 25 minutes. ஹார் மினிட்ஸ். ஸோ 4 hours 50 minutes. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது 5. ஸோ 5 + 2 7. ஸோ அகெயின் இது பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது? 2 + 4 6. ஸோ 75லேயே வந்து நமக்கு 60 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 60 இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ இது 7 hours-ஆக மாறிடும். பேலன்ஸ் இருக்க 15 minutes 15 minutes-ஆக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 7 hours 15 minutes. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ 5 hours. ஸோ ஹாருக்கு மினிட்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம். 5 hours 10 minutes. இது கூட 2 hours 35 minutes வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பண்ணணுன்னா நமக்கு வந்து இது 10 மாறிடும், 0 ஆகிடும். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? பேலன்ஸ் 5. ஸோ இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணுவோம். ஸோ இங்கே 4-ஆக மாறிடும். ஸோ இங்கே வந்து 10-ஆக மாறிடும். ஸோ இப்போ இங்கே 10 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. an office work from 10 AM to 6 AM. What is the duration of working hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வந்து காலையில் 10 மணிலேருந்து, ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த AM வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து PM வரணும். ஸோ இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 11, 12, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 8 hours. ஸோ 8 hours போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். A school works from morning 9 AM to evening 4:10 PM. What is the duration of working hours of the school? ஸ்கூல் வந்து காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 4:10 வரைக்கும் ஒர்க்கிங் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள்,
ஸோ 9 AM ஃபோர் வரைக்கும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஹார்ஸ் வருது? ஸோ நெக்ஸ்ட் 10, 11, 12, 1, 2, 3, 4. ஸோ 7 ஹார்ஸ் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 7 ஹார்ஸ் 10 மினிட்ஸ் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கஸ் ஸ்டார்ட் அட் 12:15 PM and end by 2:30 PM. ஸோ வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் சர்க்கஸ்? ஸோ சர்க்கஸ் மதியானம் 12:15 ஆரம்பித்து மதியானம் 2:30, அதாவது 2 மணி 30 நிமிஷத்தில் முடியுது. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12:15 நம்ம வச்சுக்கலாம் 1:15, 2:15. ஸோ 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 2:15 நமக்கு 2:30 ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் தேவை. அப்போ என்ன ஆன்சர்? 2 ஹார்ஸ் 15 மினிட்ஸ். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேங்க் ஒர்க்ஸ் ஃப்ரம் மார்னிங் 9:30 AM to 4:30 PM. வாட் இஸ் த ஒர்க்கிங் டைம் ஆஃப் த பேங்க்? ஸோ பேங்க் காலைல 9:30 ஈவினிங் 4:30 வரைக்கும் ஒர்க் ஆகுமா? எவ்வளோ நேரம் ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30. ஸோ 7 ஹார்ஸ், டோட்டலாக 7 ஹார்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், a man comes to his village in Tamil Nadu from Ahmedabad. He travels 2 hours 15 minutes in aeroplane and 4 hours 40 minutes in car. So what is the total time of travel? So தமிழ்நாட்டிலேருந்து அகமதாபாத் போகிறாங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுற டைம் என்ன? 2 hours 15 minutes ஏரோப்ளேனில் போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 hours 40 minutes அதுக்கப்புறம் காரில் போகிறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாம். ஸோ இது ஹார்ஸ்க்கு, இது மினிட்ஸ்க்கு. ஸோ 2 hours 15 minutes, அதே மாதிரி 4 hours 40 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுங்கள் 5. ஸோ அகெயின் 5, 4 + 1 இங்கே 6. ஸோ அப்போது 6 hours 55 minutes. ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பெயிண்டர் பெயிண்ட்ஸ் அ ஹவுஸ் ஃபார். ஸோ இங்கே ஒருத்தர் ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறாரு. ஸோ மார்னிங் 3 hours 15 minutes பெயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா 2 hours 15 minutes அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பெயிண்ட் பண்ண டைம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 hours 5 minutes. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ட்ராவல் டைம் ஃபார் த ட்ரெயின் வித் த டைம் கிவன் 24 hours clock. ஸோ 24 hours clockல கொடுத்துருக்க டைமை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ ஹார்ஸ் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்கார் எக்ஸ்பிரஸ் காக்கிநாடான்ற அந்த எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வருது. ஸோ காக்கிநாடாலேருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எங்கே இருக்குன்னா சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 17:20. அப்போ 17:20னா நம்ம டைமுக்கு 5:20க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:50. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும் போது, அதாவது ஈவினிங் 5:20க்கு கிளம்புற ட்ரெயின் நெக்ஸ்ட் டே 9:50 மார்னிங் தான் ரீச் ஆகுது. ஸோ அப்போ வர டைமிங் என்ன? 16 hours 30 minutes. ஸோ அதே மாதிரி பாருங்கள் 9:15, அதாவது 7:15க்கு நைட்டுங்கிறது கிளம்புற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:35க்கு மார்னிங் 8:35க்கு ரீச் ஆகுது. ஸோ இப்போ 13 hours 20 minutes. நெக்ஸ்ட் பாருங்கள் 6:50 ஈவினிங் மார்னிங் 6:50க்கு கிளம்புற ட்ரெயின் 8:20க்கு ரீச் ஆகுது. ஸோ அப்போ 1 hour 30 minutes ரெண்டுமே மார்னிங்கில் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் 8 o'clock மார்னிங் 8 o'clock கிளம்புற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எங்கே முடியுது? ஈவினிங் 4 o'clock முடியுது. ஸோ அப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8 hours ட்ராவல் ஆகுது. 16 hours 13 minutes, 13 hours 20 minutes, 1 hour 30 minutes, 8 hours. ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக்கோடைய இந்த யூனிட்டோடைய எக்ஸசைஸ். தேங்க்யூ.